திரைக்கதை நாயகன் என்று சொல்லக்கூடிய வகையில் திரைக்கதையில் பல மாயாஜலங்களை, திரைக்கதையில் ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு அதிர்ச்சியையும் வலியையும் தரக்கூடிய மரணமாக இருக்கின்றது. திரையுலகில் பல சீர்திருத்த கருத்துக்களை, இன்னும் கூடுதலாக அழுத்தமான சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். இது நம்மாளு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக பார்ப்பனிய ஆதிக்கத்தை துணிச்சலோடு ஒரு எளிய மக்களுடைய நாயக பிம்பத்தோடு அந்த திரைக்கதையை அமைத்திருப்பார். இன்றைக்கு அந்த திரைப்படம், அப்படிப்பட்ட திரைப்படத்தை இன்றைக்கு யாராவது எடுக்க முடியுமா என்கின்ற வகையில் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த திரைப்படம் இது நம்மாளு. அது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகை உலகில் பாக்கியா மூலமாக பல குட்டி கதைகளை கேள்வி பதில் மூலமாக முன்வைத்தவர். அப்படி ஒரு முக்கியமான இடத்தில் தமிழ்நாட்டில் திரைப்படமாக இருக்கட்டும், பத்திரிகை உலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அவர் தனக்கான முத்திரை பதித்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். கடந்த ஆண்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பிறந்த நாளில் அவரை நாங்கள் அழைத்து சென்று விழாவுக்கு அழைத்து சென்றிருந்தோம். இதே வீட்டில் வந்து அழைத்திருந்தோம். அவ்வளோ உற்சாகமோடு விடுதலை சிறுத்தைகளோடும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோடும் இணைந்து அந்த விழாவில் பங்கெடுத்தவர். இன்றைக்கு அவர் இல்லை. அவருடைய குரு மரியாதைக்குரிய பாரதிராஜா, இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு இன்றைக்கு 17வது நாள். அவர் மறைந்த 17வது நாள். அதே நாளில் 17வது நாளில் சிஷியனும் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகின்றது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.